வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா ஓப்போவோட A3s இது வந்து ஒரு ஐஎஸ்பி பின் அவுட் அடித்து எப்படி வந்து லாக் எடுத்துக்கிறதுன்னு. இது ஆக்சுவலாக நம்ம நார்மலே வந்துருச்சு. ஏன் ஐஎஸ்பி அடிக்கிறோம் அப்படின்னா இதில் வந்து எனக்கு யூஎஸ்பி போர்ட்டும் எனக்கு சரியாக இல்லை, சுவிட்சஸும் சரியாக இல்லை. அப்படிங்கும்போது பழைய மெத்தட் முன்னாடி A3s எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஐஎஸ்பியில் தான் எடுத்தாகணும். அதனால் ஐஎஸ்பி மெத்தடில் எப்படின்னா ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிக்கிறேன் ஐசி ஜடாக்கில். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஐஎஸ்பி மெத்தட் நமக்கு என்னென்ன பின் அடிக்கணுங்கிறத நீங்கள் கூகுளில் ஜஸ்ட்டு வந்து A3s ஐஎஸ்பி பின் அவுட்டுன்னு போட்டிங்கனாவே உங்களுக்கு எந்தெந்த பின்லாம் வந்து ஜம்பர் பண்ணணும் அப்படிங்கிறது வந்துடும். இப்போ நான் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஈஸி ஜெடாக்கில் தான் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ நான் டிடெக்ட் பண்ண உடனே அது என்ன நடக்கும் அப்படின்னா எனக்கு எஃப்ஆர்பி இருக்கா அப்படிங்கிறத வந்து டீட்டெயில் வந்து ஷோ பண்ணும். இதுக்கு வந்து ஒரு டைம் எடுக்கும், நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். நான் வந்து ஈஸி ஜெடாக்கில் உள்ள டூலில் பார்த்தீங்கன்னா இஎம்சி ஃபைல் மேனேஜர் அப்படின்னு ஒரு டூல் இருக்குது. அதில் தான் நான் வந்து இப்போ யூஸ் பண்ணுறேன். இஎம்சிக்கெல்லாம் லாக் எடுக்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டூல் இந்த அப்ளிகேஷன் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ எனக்கு டிடெக்ட் ஆகிட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வார்னிங் டிவைஸ் பிளாக்டு பை எஃப்ஆர்பின்னு காமிக்குது. இப்போ நம்ம ஓப்போ ரியல்மி பாஸ்வேர்டு இதை வந்து நம்ம ரீசெட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு பாஸ்வேர்டு வந்து ரீசெட் ஆகிடும். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா மீடியாவோட ரீசெட் பண்ணுற இதுவும் இருக்குது. ரைட் கிளிக் பண்ணால் அதுவே கேட்கும் மீடியாவோட வேணுமா இல்லை ஆண்ட்ராய்டு 11 வரைக்கும் பண்ண முடியும். அதுவே ஆண்ட்ராய்டு 11 இந்த ரீசெட் எஃப்ஆர்பி அதுவும் இதிலே நம்ம கொடுத்துடலாம். இது வந்து நம்ம வந்து அந்த பிக்சர் ஒன்று இருக்குல்ல, அதுக்கு பேக் சைடில் அந்த ஆப்ஷன் இருக்குது கூகுள் ரிமூவ் எஃப்ஆர்பி அப்படின்னு. நான் அது வந்து இந்த பிக்சரில் மறைஞ்சிருச்சு. ரிமூவ் எஃப்ஆர்பி கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து இதில் பாஸ்வேர்டும் ரிமூவ் ஆகிட்டு எஃப்ஆர்பியும் ரிமூவ் ஆகிட்டு. நான் ஆல்ரெடி ஐஎஸ்பி ப்ரோக்ராமிங்னா என்னங்கிற வீடியோலேயே சொல்லியிருப்பேன். ஐஎஸ்பி ப்ரோக்ராமிங்கிறது ஒரு 6 ஜம்பர் கிளாக்கு, டேட்டா, கமாண்டு, சப்ளே, கிரவுண்டு இது மூலமாக நீங்கள் வந்து டைரெக்டாக இஎம்எம்சியில் உள்ள ப்ரோக்ராமை மாடிஃபிகேஷன் பண்ணுறது. அப்படி தான் நமக்கு ஐஎஸ்பி ப்ரோக்ராமிங், அதாவது இன் சிஸ்டம் ப்ரோக்ராமிங், ஐசியை எடுக்காமல் பண்ணுறது. இப்போ வந்து நான் ஜஸ்ட்டு ஜம்பர் மூலமாக நான் பண்ணியிருக்கேன். இதில் சப்ளைன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 4 ஜம்பர் தான் அடிச்சிருக்கேன். சப்ளை 2 சப்ளையும் கொடுக்கல. அதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் வந்து கேபிளும் பேட்டரியும் வந்து இதில் போட்டிருக்கேன். அப்போ நீங்கள் கேபிள் பேட்டரி போடுற மாதிரி இருந்தால் நீங்கள் 6 ஜம்பர் அடிக்க தேவையில்ல, 4 ஜம்பர் அடித்தா போதும். கேபிள் வந்து அடிக்கலைனா தான், கேபிள் வந்து நீங்கள் போடலை இல்லை பேட்டரி ஏதாவது எக்ஸ்டர்னல் பவர் சோர்ஸ் நீங்கள் கொடுக்கலனா தான் நீங்கள் வந்து 6 ஜம்பர் அடித்து டைரெக்டாக கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ க்ளோஸ் செஷன் முடிச்சுட்டு நம்ம வந்து ரிமூவ் பண்ணி நான் வந்து செக் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கும் வந்து ஐசி சிப் லெவல் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னா மேலே இருக்க நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக சாஃப்ட்வேர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறையா வந்து போட்டிருக்கோம். நீங்கள் அதை 1 பை 1 பார்க்கும்போது அது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேசிக்லேருந்து பேசிக்கில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஓரளவு எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணி போட்டிருக்கோம். நீங்கள் அதை பார்த்துட்டு ஒரு இடத்துக்கு படிக்க போகிறீங்கன்னா உங்களோட ஸ்கில்லு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து லாக்கை ரிமூவ் பண்ணியாச்சு, எஃப்ஆர்பியும் ரிமூவ் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து நம்ம ஐஎஸ்பியை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். நல்லா நோட் பண்ணிங்க, ஐஎஸ்பி ரிமூவ் பண்ணும்போது கண்டிப்பாக பாக்ஸ்லேருந்து அடாப்டரை ரிமூவ் பண்ணியிருக்கணும். இல்லை அப்படின்னா சில நேரம் பாக்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் செட்டில் போட்டு ஆன் பண்ணாலே ஃபோன் என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரீசெட் எடுத்துரும். ஃபேக்ட்ரி ரீசெட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும். அதேமாரி நம்ம வந்து ஒரு ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணோம் அப்படின்னா ஒரு டைம்னு தேவைப்படும், கொஞ்சம் நேரம் கழித்து தான் உள்ளே போவோம். அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து இதில் எஃப்ஆர்பியும் ரிமூவ் பண்ணதுனால நமக்கு வைஃபைலேயும் ஸ்கிப்பு கேட்கும், பாஸ்வேர்ட்லேயும் ஸ்கிப் கேட்கும்போது நம்ம டைரெக்டாக வந்து உள்ளே போயிடலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக ஐஎஸ்பி ப்ரோக்ராமிங் அந்த வீடியோஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஐஎஸ்பி ப்ரோக்ராமிங் பற்றி தெளிவாக சொல்லியிருக்கோம். நீங்கள் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அதை ஒரு வாட்டி பார்த்துட்டு இதை பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே வந்து புரிதல் கிடைக்கும். வைஃபைல வந்து ஸ்கிப்பு கேட்கலன்னா கண்டிப்பாக வந்து எஃப்ஆர்பி இருக்குங்கிறது அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஸ்கிப் கேட்குது, அதனால் கம்ப்ளீட்டாக லாக் வந்து நமக்கு வந்து ரிமூவ் ஆகிட்டு. உங்களுக்கும் வந்து பாக்ஸ் இருக்குது, A3s இந்த மாதிரி ஃபோன் வந்துச்சுன்னா உங்களால் ஐஎஸ்பி அடிக்கணும்னா ஐஎஸ்பி அடித்து நீங்கள் இந்த மெத்தடை வச்சு ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.